ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. தனுசு லக்னாதிபதி குரு, அதிதேவதை சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி. இவங்களுக்கு பிறக்கும் போதே ஒரு தெய்வீக ஆற்றலோட பிறக்கவங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வைத்திருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை, அப்போ தெய்வம் வழிகாட்டும், நான் இருக்கேன் பயப்படாத அப்படின்னு. இது உன்னுடைய குழந்தை இல்லை என்னுடைய குழந்தைன்னு சொல்லும். அந்த மாதிரி லக்னம் ஆக தெய்வ குழந்தைகளா பிறந்து கிட்டத்தட்ட தெய்வீகத்தன்மையோட வாழ்றவங்க. ஆனாலும் பற்று, பாசம், சொத்து மேல நாட்டம், சுக மேல நாட்டம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஒரு 40-50 வயசு இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த தெய்வீக ஆற்றல்லாம் வளர்ந்து கை கொடுக்கும். அது வரைக்கும் எப்படி வாழணுமோ அப்படிலாம் வாழ்ந்துருவாங்க. எப்படி வருமானம் பார்க்கணும் அப்படிலாம் வருமானம் பார்த்துருவாங்க. வருமானத்துல குறையில்லாத ஒரு லக்னம் தனுசு லக்னம். பெருசாதான் கணக்கு போடுவான், சின்ன கணக்கு போட மாட்டான். கடை வாங்கினா கூட ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வாங்கிட்டு எஸ்கேப் போயிடுவாங்க. அந்த மாதிரி நான் சொல்றது லட்சத்துல ஒருத்தர் சொல்றேன். பொதுவான குணங்கள் பாத்தீங்கன்னாக்க வருமானம் நல்லா பார்த்துருவாங்க, இட புரோக்கரா இருப்பாங்க, ஹோட்டல் தொழில் செய்வாங்க, நீர் வியாபாரம், பால் வியாபாரம், பழ வியாபாரம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா செய்வாங்க. பெரிய தொழில்களா இருப்பாங்க. உதாரணம் ஜவுளி தொழில், இந்த பெயிண்டிங் தொழில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பெயிண்டிங் கான்ட்ராக்டர் இவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்புறம் நீர் வியாபாரம்னு சொன்னேன். ஒரு இடத்துல போர் போட்டு அந்த போர்ல தண்ணி எடுத்து இந்த வாட்டர் சப்ளை இதெல்லாம் செஞ்சு நல்லா சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகம். சொந்தமா இடப்புலன்கள்லாம் இருக்கும், பிறக்கும் போதே இருக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய்ங்கிறதுனால வீடு, வாசல், சொத்து, சுகத்தோட தான் மேக்சிமம் பிறப்பாங்க. 90% அப்படிதான் இருப்பாங்க. 10% இதெல்லாம் இல்லாம பிறந்து வந்துருவாங்க, கொண்டு வந்துருவாங்க. மேக்சிமம் சொத்து, சுகம், வீடு, வாகனம், சொந்த வீடு இல்லாம இருக்க மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. தாத்தா பாட்டி பேரை முத்திரை பதிக்கிறவங்க, இன்னொருடைய பேரன் அப்படின்னு தாத்தாவுடைய பேரை முத்திரை பதிக்கிறவங்க இந்த லக்னக்காரன். வியாபாரிங்க, அனுமான தொழில். அனுமானம்னாக்கா யூகம், அதாவது ரேஸு, குதிரை ரேஸு, லாட்ரி, இந்த யூகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். யூகிச்சு அதை இது இப்படிதான் வரும் அப்படின்னு யூகிச்சு அதை செய்யறவங்க. அந்த மாதிரி மதியூகம் உள்ளவங்க. வக்கீல், ஜட்ஜு, அப்புறம் கிராம நிர்வாக அதிகாரி, பிஏஓ அந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் இதெல்லாம் சொல்லலாம். ஊர் நிர்வாகி, ஊர் காவலர்கள் கூட சொல்லலாம். ஒரு எல்லை காவல், அப்படி மிலிட்ரி, இராணுவம் இதெல்லாம் பணியாற்றுவாங்க. டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இவங்கெல்லாம் அந்த மாதிரி லக்கணத்தை போதவங்களா இருப்பாங்க. ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க. ஆனா தனக்குன்னு வரும்போது சில விஷயங்களை தேவையாம, தேவைக்கு தகுந்த மாதிரி தேவையில்லாம சில எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனாலும் நல்ல பேர் தான் இருக்கும், அவங்களுக்கு கெட்ட பேர் இருக்காது. அந்த மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்களால அது முடியும், வேற யாராலும் இது முடியாது. வழிபாடுன்னு பாத்தீங்கன்னாக்கா அம்பாள் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பை கொடுக்கும். ரொம்ப யோகமான ஜாதகம் உள்ளவங்க, நல்ல மனைவி மக்கள் உள்ளவங்க, மனைவி மக்கள் மேல தனி பாசம் இருக்கும். மனைவி விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. தனி பாசம் இருக்கும், பட்டு ஜாஸ்தியா இருக்கும். அதே நேரத்துல நாளைக்கு நடக்கும் அப்படின்னு யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தை கொண்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல இத்தனை நாள்ல இருக்கணும்னு முடிவு பண்ண அத்தனை நாள் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் இது நடக்கும்னு தெரியும். அப்புறம் அங்க இருந்து அப்படியே பேச்சாய் போயிட்டே இருப்பாங்க.
சிறப்பான அறிவு கொண்டவங்க, நேர்மையான சிந்தனை கொண்டவங்க, குடும்பத்துக்காக சில நன்மைக்காக சில வருமானங்கள் பார்ப்பாங்களே ஒழிய ரொம்ப நேர்மையானவங்க.